என்னால ஜீவாக்கு அந்த வலி என்னன்னு கண்டிப்பா நல்லா உணர்த்த முடியும். அதனால நீங்க சம்மதம் கொடுத்தீங்கன்னா நான் ஜீவாட்ட பேசுறேனே. ரொம்ப தேங்க்ஸ் அரவிந்த். ஆனா தப்பா எடுத்துக்காதீங்க. உங்களை பிரிஞ்சு போன தீபிகாவுக்கும் இந்த அகிலாவுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு. அதே மாதிரி ஜீவாக்கும் உங்களுக்கும் கூட நிறைய வித்தியாசம் இருக்கு. எனக்கு தெரியும் ஜீவாவால இன்னும் ரொம்ப நாள் பிரிஞ்சு வாழ முடியாது. இது நான் அவர் மேல வச்சிருக்கிற முட்டாள்தனமான நம்பிக்கை இல்ல, நான் அவர் மேல வச்சிருக்கிற முழுமையான நம்பிக்கை. அப்படி ஒருவேளை அது நடக்கலைன்னா நான் செத்து போயிடுவேன். என் ஜீவா வருவாரு, நிச்சயமா வருவாரு. என்ன ஆகில அது? மனசுக்குள்ள இவ்வளவு நம்பிக்கை வச்சுட்டு எதுக்காக அழுறீங்க? உங்களுக்கு இருக்கிற இந்த மன உறுதி, இதே உறுதியோட நீங்க இருங்க. உங்க ஜீவா கண்டிப்பா உங்களை தேடி வருவாரு. Excuse me. Hey, மாமா. கோமதி, நீ ஏதோ வக்கீல் சதாசிவ வீட்டுல இருக்கிறதா சொன்ன. நீ எப்படி இங்க ஜீவா ஆபீஸ்ல? உங்க பையனோட கருணையால தான் எனக்கு இந்த ஆபீஸ்ல வேலையே கிடைச்சது. ஓஹோ. அவரும் உங்கள மாதிரி தான் ரொம்ப நல்லவர் மாமா. தெரிஞ்சோ தெரியாமலோ என் வாழ்க்கை அவரால பாதிக்கப்பட்டது தெரிஞ்சு ரொம்ப வேதனைப்பட்டாரு. மாமா, நான் வாழ்க்கையில எல்லாமே போச்சுன்னு நினைச்சு விரக்தியோட உச்ச கட்டத்துல இருந்தேன். ஆனா ஜீவாவோட உதவிதான் எனக்கு பெரிய ஆறுதலா இருக்கு. என்ன மேல படிக்க சொல்லி கரஸ்பாண்டன்ஸ் கோர்ஸ்ல சேர்த்திருக்காரு. இப்ப நானும் 4 பேர் முன்னால வெக்கப்படாம இங்கிலீஷ் எல்லாம் பேசுறேன். சுருக்கமா சொல்லணும்னா சதாசிவ மாமா எனக்கு அடைக்கலம் கொடுத்தாரு. ஆனா ஜீவா எனக்கு வாழ்க்கையை கொடுத்திருக்காரு. ஜீவா உள்ள இருக்கானா? உள்ளதான் இருக்காரு. ஒரு நிமிஷம். என்ன அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு தான் பாக்கணுமா அவனை? சரி சரி, கூப்பிடு கூப்பிடு. ஹலோ, நான் கோமதி பேசுறேன். உங்க அப்பா உங்களை பார்க்க வந்திருக்காரு. நான் இல்லைன்னு சொல்லி அனுப்பு. அது என்ன, நான் இல்லைன்னு சொல்றானா? இல்ல இல்ல, உங்களை வர சொன்னாரு. மாமா வந்துட்டே இருக்காரு. சரி, உள்ள அனுப்பு. நீங்க போங்க. என்னப்பா வந்துட்டு எதுவும் பேசாம உட்காந்துருக்கீங்க? நான் எதுக்கு வந்திருக்கேன்னு உனக்கு நல்லா தெரியும். ஏண்டா பெத்தப்ப உன்னை பார்க்க வரல, நீ உள்ள இருந்துட்டே இல்லைன்னு சொல்றியா? நான் அந்த அளவுக்கு உனக்கு அந்நியனா போயிட்டேனா? இல்ல நான் அகிலாவை பத்தி பேச வரேன்னு தெரிஞ்சுட்டு சொல்ல சொன்னியா? அப்பா, அது என் பர்சனல் விஷயம். இப்ப நான் என் ஆபீஸ்ல இருக்கேன். நீங்க ஒரு பேங்க் மேனேஜர். எது எப்ப பேசணும் உங்களுக்கு தெரியும். இந்த பாரு ஜீவா, நான் உங்கள்கிட்ட சண்டை போடுறதுக்காக வரல. நானும் உங்க அம்மாவும் மனசறிஞ்சு எந்த பாவமும் செய்யல. என்ன, நான் ஒரு தப்பு பண்ணேன். ஒருத்தர் நம்பி 1 கோடி ரூபாய் கடன் கொடுத்தேன். அவன் தராம வீடு அடமானத்துக்கு போய் உங்க அக்காவுக்கு 28 வயசுல கல்யாணம் பண்ணி அது 2ஆம் தரமா ஒருத்தர் கொடுத்து இந்த மாதிரி நான் சார் டாக்குமெண்ட் ரெடி சார். கொடுங்க. அதனால அந்த எப்படி மெச்சூர் ஆயிடுச்சுன்னா அந்த பணத்தை வேணா எடுத்து வேற மியூச்சுவல் ஃபண்டு அது என்ன, அதான் பெட்டர். ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து. தேங்க்யூ சார். ஜீவா, இதுவரைக்கும் நான் உங்ககிட்ட எந்த உதவியும் கேட்கல. முதல் முறையா உங்ககிட்ட உன்னை கேட்கிறேன். அகிலாவுக்கு ஒரு வாழ்க்கையை கொடு. வாயு வயிறுமா இருக்கிற பொண்ணு, சி இவங்கெல்லாம் என்ன மனுஷங்க அப்படின்னு ஒரு நிமிஷம் நினைச்சா கூட போதும்டா. நாம நல்லா இருக்க மாட்டோம், நாசமா போயிருவோம்.
இதுக்கு மேல நான் எதையும் சொல்ல விரும்பல. சொல்ல வேண்டிய கடமை நான் சொல்லிட்டேன். அப்புறம் உன் இஷ்டம். கமலா, இன்னைக்கு சனிக்கிழமை உனக்கு காலேஜ் லீவு. உன் வீட்டுக்காரர் ஏன் ஆபீஸ் போகாம உட்காந்துருக்காரு? தெரியலமா, ஒரு சமயம் பேங்க்ல லீவ் சொல்லிருக்காரோ என்னமோ. இல்ல நான் நேத்துல இருந்தே கவனிச்சுக்கிட்டு தான் இருக்கேன். அறக்க பறக்க ஓடியாடிட்டு இருக்கிற மனுஷன் என்னமோ பறி கொடுத்த மாதிரி பிரம்ம பிடிச்சு போய் உட்காந்துருக்காரு. என்ன ஏதுன்னு போய் விசாரிப்போம். என்னங்க? என்ன கமலா? இத பாத்தீங்களா? பேப்பர் படிக்கிற இன்ட்ரெஸ்ட்ல காப்பியை மறந்துட்டேன், எடுத்துட்டு போ. நீங்க எங்க பேப்பர் இன்ட்ரெஸ்டோட படிச்சீங்க? கையில பேப்பரை வச்சுக்கிட்டு கண்ணையும் மனசையும் வேற எங்கேயோ வச்சுக்கிட்டு இருக்கீங்க. நான் தான் பாத்துட்டு இருக்கேன் மாப்பிள்ள. என் மனசு ஒரு நிலையில இல்ல. யார் நினைச்சு கவலைப்பட்டு இருக்கீங்க? கவிதாவை நினைச்சா இல்ல ஜீவாவை நினைச்சா? என் பொண்ணு கவிதாவை பத்தி எனக்கு கவலை இல்ல. அவளை 2ஆம் தரமா கொடுத்தாலும் முதல் தரமா வாழ்க்கை நடத்திக்கிட்டு இருக்கா. என் ஜீவாவை பத்தி தான் எனக்கு கவலை, பயம் எல்லாம். ஜீவாவுக்கும் அகிலாவுக்கும் கல்யாணம் ஆனது ஆண்டவன் போட்ட முடிச்சு. அதுக்கு முன்னாடி கோமதிய ஜீவாவுக்கு நான் பரிசம் போட்டது அறியாம போட்ட முடிச்சு. எங்க ஆண்டவன் போட்ட முடிச்சு பிரிஞ்சு போய் அறியாம போட்ட முடிச்சு சேர்ந்துருமோன்னு பயமா இருக்கு எனக்கு. என்னங்க சொல்றீங்க? நேத்திக்கு ஜீவாவோட ஆபீஸுக்கு போயிருந்தேன். அங்க அந்த முருகனடிமையோட பொண்ணு கோமதியை பார்த்தேன். அவளுக்கு அங்க வேலை வாங்கி கொடுத்ததே ஜீவா தான். அவ வாழ்க்கையில ஒரு நம்பிக்கையை ஏற்படுத்துறதும் ஜீவா தான். ஆனாலும் அங்க பார்த்ததுல இருந்து எனக்கு என்னமோ ஏதோ தப்பா. நம்ம குடும்பத்தால பாதிக்கப்பட்ட பொண்ணுங்க ஒரு மனிதாபிமானத்துல ஹெல்ப் பண்ணிருக்கான். இதுல என்னங்க தப்பு இருக்கு? இல்ல நான் அங்க பார்த்ததை வச்சு சொல்றேன். அது தப்பா தப்பு இல்லையா நீங்க தான் முடிவு பண்ணும். ஏன்னா ஜீவா இப்ப அகிலா விட்டு பிரிஞ்சு இருக்கான். இப்ப இந்த பொண்ணு கோமதி மேல அவனுக்கு ஏற்படுற அக்கறை, பாசம், பரிவு இதெல்லாம் ஆசையா மாறிவிடக்கூடாதே. 2 பேருக்கும் கிட்டத்தட்ட ஒரே வயசு இல்லையா? அதனால வாயு வயிறுமா இருக்கிற அகிலாவோட வாழ்க்கையில எந்த பிரச்சனையும் வந்துடக்கூடாது. அதுதான் எனக்கு பயமா இருக்கு. இது தேவையில்லாத கவலைங்க. ஜீவா நான் பெத்த புள்ள, அவன் மேல எனக்கு முழு நம்பிக்கை இருக்கு. ஜீவா அகிலா மேல இருக்கிறது வெறுப்போ விரோதமோ இல்லைங்க. வெறுப்பும் விரோதமும் தான் உறவை பிரிக்கும். ஜீவா அகிலா மேல இருக்கிறது வெறும் கோவம். கோவம் இருக்கிற இடத்துலதான் குணம் இருக்குன்னு சொல்லுவாங்க. ஜீவா அகிலா மேல இருக்கிற கோவம் தணிஞ்சதுன்னு வச்சுக்கோங்க, அவன் அகிலா மேல முன்ன விட பிரியமா இருப்பாங்க. ஒண்ணு மட்டும் சொல்றேன், ஒரு கோமதி இல்ல 1000 கோமதிங்க வந்தாலும் ஜீவா அகிலா மேல வச்சிருக்கிற அன்ப யாராலையும் மாத்த முடியாது. எனக்கு அந்த நம்பிக்கை இருக்கு. வாஜி 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 என் ஜீவன் சிவாஜி, வாஜி 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 என் ஜீவன் சிவாஜி. அன்பா வாழையடு அழகை சாடையடு, உன்னான் வாசனை என்னை பூசிவிடு. வாஜி கொஞ்ச நேரம் வாய முடிட்டு சும்மா இருக்கியா? கூட இருக்கிறவங்க மனநலமை என்னன்னு தெரியாம ஆடுறதும் பாடுறதுமா கூத்தடிச்சிட்டு இருக்க. அம்மா, மத்தவங்களுக்கு 1000 பிரச்சனை இருந்தா அதுக்காக நான் சந்தோஷமா இருக்க கூடாதா? என்னமா நியாயம் இது? முன்னாடிலாம் ஏன் தான் வீட்டுக்கு வரோமோன்னு இருக்கும், இப்போ எவ்வளவு ஜாலியா இருக்கு தெரியுமா?
கூட பிறந்த அக்கா கஷ்டப்பட்டுட்டு இருக்கா, அது உனக்கு சந்தோஷமா இருக்கா? ச்சே, என்ன மனுஷடி நீ? அவளை பத்தி நான் ஏன் கவலைப்படணும்? உன் மூத்த பொண்ணு திமிர் பிடிச்சவ வீட்டை விட்டு வெளியே போயிட்டா. உன் உருப்படாத பையன் ஓடி போயிட்டான். ஒழுங்கா இருக்கிறேன்னா இந்த வீட்டுல மகாராணி மாதிரி இருக்க. நான் சந்தோஷமா இருக்கிறதுல என்னமா தப்பு? அண்ணம்மா, அவ வெளியே கிளம்பிட்டானா போ சொல்லு. காலங்காத்தால ஆத்திரத்தை கிளப்ப வேணாம். அப்பா என்ன பண்ணீங்க? பிரச்சனையை கிளப்பிட்டு இருக்காத. கிளம்புறதா இருந்தா கிளம்பு. ராத்திரி பூரா நீ தூங்கல அண்ணம்மா? உங்களுக்கு எப்படி தெரியும்? நானும் தூங்கல. நான் விரக்தியோட படுத்திருந்தேன், நீ விக்கலும் விசும்பலுமா படுத்திருந்த. மனசுல ஒரே குழப்பம், வேதனை. எனக்கு திரும்ப திரும்ப மாப்பிள்ள பண்றது ரைட்டு, அகில பண்றது தப்புன்னு நம்ம நியாயம் பேசிட்டு இருக்கிறதுல அர்த்தமே இல்லைங்க. நாம உடனே ஒரு முடிவுக்கு வரணுங்க. அகிலாவுக்கு பக்கபலமா நாம இருக்கோங்கிறத மாப்பிள்ளைக்கு புரிய வைக்கணுங்க. அகிலாவை பார்த்து பேசி அவளை எப்படியாவது இங்க கூட்டிட்டு வந்தேன்னாங்க. இப்பவே 5 மாசம் ஆயிடுச்சு. கர்ப்பமா இருக்கிறவளை தனியா விடுறது ரொம்ப ஆபத்து. தெரிஞ்ச நம்ம தப்பு பண்ணக்கூடாதுங்க. புறப்படுங்க, போய் அவளை கூட்டிட்டு வந்துடலாம். ஒரு விதத்தில் நீ சொல்றது சரிதானம்மா. அகிலாவை நம்ம கைக்குள்ள பத்திரமா வச்சுக்கிட்டா தான் நாளைக்கு ஜீவாவையும் அவளை சேர்த்து வைக்க முடியும். இப்பவே போய் கூட்டி வந்துடலாம். வாங்க அகிலா. வாங்கம்மா, வாங்க. வாங்கப்பா. எப்படிமா இருக்க? நீ உட்காரு முதல்ல. உட்காரு. இப்படி உடம்ப வீக்கா வச்சிட்டு இருக்கேம்மா. தப்பா எடுத்துக்காத அகிலா. நான் ஆபீஸ்க்கு வந்து அப்பா மாதிரி நடந்துக்காம ஒரு ஆட்டோக்கார மாதிரி நடந்துக்கிட்டேன். அத்தனை பேருக்கு முன்னாடி உன்னை அவமானப்படுத்தி பேசிட்டேன். அதை நினைச்சாலே மனசு கஷ்டமா இருக்கு அகிலா. உலகத்துல மூத்தது மகனா பிறந்தா அது தாயோட பிள்ளையா இருக்கும். மூத்தது மகளா பிறந்தா அது அப்பா பொண்ணா இருக்கும். இது நியதி. நீயும் அப்பா பொண்ணுதாம்மா. என் கல்யாணத்துக்கு அப்புறம் அண்ணம்மா அண்ணம்மான்னு தான் சொல்லிட்டு இருந்தேன். நீங்கெல்லாம் பிறந்ததுக்கு அப்புறம் வார்த்தைக்கு வார்த்தை அகிலா அகிலான்னு சொல்ல ஆரம்பிச்சேன். அந்த அளவுக்கு உன் மேல பாசம் வச்சிருக்கம்மா. இப்ப 2 பேரும் எதுக்கு வந்திருக்கீங்க? புருஷனோட சேர்ந்து வாழ. இப்ப பாத்துட்டு இருக்கிற வேலையை விட்டுடு. ஒருவேளை புருஷனோட காம்ப்ரமைஸ் பண்ணி வாழலைன்னா நாளைக்கு பிறக்க போற குழந்தைக்கு அப்பா யாருன்னு ஒரு ஐடென்டிட்டியே காட்ட முடியாது. அப்படி இப்படின்னு தானே நீங்க சொல்ல போறீங்க? வேண்டாமா. எனக்கு இப்பெல்லாம் யாராவது அட்வைஸ் பண்ணாலே கோவமா வருது. என் வாழ்க்கை என்னால அமைச்சுக்க முடியும். யாரும் எதுவும் சொல்லாதீங்க. அம்மாடி, உனக்கு அட்வைஸ் பண்றதுக்காக நாங்க இங்க வரலம்மா. நான் பெத்த பொண்ணு கர்ப்பவதியா தனியா கஷ்டப்பட்டு இருக்கா. அது இந்த தாயால தாங்கிக்க முடியுமா சொல்லு? இந்த மாதிரி சமயத்துல தாமா சின்ன சின்ன கைவைத்தியெல்லாம் செய்ய வேண்டியிருக்கு. அது ஒரு பெத்த தாயால தாமா பார்த்து பார்த்து செய்ய முடியும். இன்னும் 4 மாசத்துல நீ நிறமாச கர்ப்பிணி ஆயிடுவம்மா. அந்த மாதிரி சமயத்துல நீ தனியா அனாத மாதிரி இங்கிறது கஷ்டப்படணுமாமா? இது பாரு அகிலா, உன்னை பத்தி எனக்கு நல்லா தெரியும். நீ ஒத்த உசுரா இருந்தினா தைரியமா தனியா வாழ்ந்துடுவ. இப்ப நீ ரெட்ட உசுருமா. உனக்கு திஷ்டி சுத்தி போடணும், வளைகாப்பு பண்ணணும், சடங்கு சம்பிரதாயம்னு ஏகப்பட்டது இருக்குமா. இந்த மாதிரி சமயத்துல நீங்க தனியா இருந்து கஷ்டப்படாத. எங்க கூட வீட்டுக்கு வந்துடுமா. உன் கோபம் எனக்கு புரியுதுமா. ஆனா நான் சொல்றது கேளு. நான் 2
உன் கோபத்தையோ பிடிவாதத்தையோ காட்டுறதுக்கு இது நேரம் இல்ல. வாழ்க்கை நீ ரொம்ப வசந்துட்டமா. ஒரு ஆட்டோக்கார வீட்டுல தங்குறது உன் தகுதி கம்மியா இருக்குன்னு சொல்லு. நானும் உங்க அம்மாவும் வேலைக்காரங்களா அந்த வீட்டுல வந்து தங்கிடுறோம். ஏன்பா ஏன்பா இப்படி குத்தி காட்டி பேசுறீங்க? ச்சே, உங்களை என்னால புரிஞ்சுக்கவே முடியலப்பா. உண்மைதாம்மா, எங்களாலையும் புரிஞ்சுக்க முடியல. நீ எனக்காக இல்லைனாலும் உங்க அம்மாவுக்காகவாது பிறந்த வீட்டுக்கு வரணும். நான் ஜீவாவோட காலில் விழுந்தாது ஒன்னையும் அவரையும் ஒண்ணு சேர்த்து வைக்கிறேன். அப்பா ப்ளீஸ் பா, தயவு செஞ்சு என்ன புரிஞ்சுக்கோங்க. என் மாமாக்கு சொன்ன அதே பதில தான் உங்களுக்கும் சொல்றேன். ஜீவா என்ன விட்டுட்டு போன இடம் அது. மறுபடியும் அவர் கூட சேர்ற இடமும் இதுவாதான் இருக்கணும். உங்க அனுமதி இல்லாம உங்களுக்கு தெரியாம கல்யாணம் செஞ்சுட்டு வேணா. இப்ப கர்ப்பவதியாகி என் புருஷனோட இல்லாம நான் மட்டும் தனியா உங்க வீட்டுக்கு வந்தேன்னு வச்சுக்கோங்களேன், எனக்கு வாழ விட்டின்னு பேர் வந்துடும். ஜீவாவோட மனசு நிச்சயமா மாறும்பா. அவ வேலையை விட்டானா எங்களுக்குள்ள இருக்க பிரச்சனை தீர்ந்து. ஜீவாவோட மனசு நிச்சயமா மாறும்பா. அவ வேலையை விட்டானா எங்களுக்குள்ள இருக்க பிரச்சனை தீர்ந்துரும்.